மாநாட்டை எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த வெற்றிகளுடைய சுத்தத்தை ஒரு திருமணிப்பார் தாயாக மனைவியாக சகோதரியாக மகளாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஆத்மையா இருக்கமான ஒரு ஆசாரமான நீங்கள் ஆசாரம் அவர் பருவம் கண்டுபிடிக்கிறார் பொருள் நல்ல வெளியிருக்கிறார்கள் எரிஞ்சிருக்கிறார் எரியணும்னா எரியணும் அதை அழிஞ்சிருக்கிறார் வெளிச்சு முடிக்கணும் பெரிய இப்படி அப்படி அப்படி குறைந்து ஆராய்ச்சி பெரிய ஆராய்ச்சி வரப்படி ஆராய்ச்சினால அடுத்தது ஒரு நாள் அவருடைய ரொம்ப எதிர்ப்பினால கண்டுபிடிச்ச ஒரு இறைவு ஆனால் அழியது ஆனந்தத்தினுடைய உச்சத்துல மனைவி மட்டும்தான் ஒரு விருது ஆனால் அழிந்து போகும் ஆத்மா கண்டுபிடி அவர் இவ்வளவு ஆர்வப்பட்ட காரியம் செய்யறாரு ஆனா ஒத்துழைப்பு அந்த ஒத்துழைப்பு இருந்தால் இன்னொரு இயற்கை பாதுகாக்காது அது வாழ்க்கையில யாரெல்லாம் இயற்கை இருந்தார்களோ அடித்தரமாக தாய்மார்கள் ஞாபகம் அதே போல நாம் தான் சொல்றார்கள் என்னை வீட்டிலே தேர்ந்தெடுத்த ஒரு பெரிய மனிதனா ஆகியது ஒரு பெண்மணி தான் என்னை ஒரு பெண்மணிதான் பெரிய பக்கியமாக மாற்றினார் சட்ட வேலையாக என்னை மாற்றிய ஒரு பெண்மணி பக்கத்த துறவியாக என்னை மாற்றியது ஒரு பெண்மணி ஒரு சிக்கத்தை என்ன மாற்றுவது ஒரு கும்பலம் சில நேரத்தில் அது என்ன ஒரு சிக்கத்தை மாற்றுவது ஒரு அம்மா எவ்வளவு பெரிய சட்ட நேரை எவ்வளவு பெரிய இயக்கத்தினை தேர்ந்த தானி எப்படி அவங்க பெரிய பக்தியான அவங்களை சொல்றாங்க இவங்க ஆத்ம காலகட்டத்திலே கல்விக்கலையிலே தேர்ந்திருந்த ஆரம்பத்தினாலே எப்படி கஷ்டம் பண்றது அதனுடைய அடித்தளம் என்ன ஒரு விஷயத்தை ஒரு ஆள் வாழ்க்கையில மறக்கணும்னா எப்படி மறக்கணும் அந்த கலையினால் ஆரம்ப காலகட்டத்திலே போதித்துக் கொண்டிருந்தார் அப்படி ஆரம்பத்தில் போதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு பெண்மணி வந்து ஒரு மசாலா கேட்டார் ஒரு மார்க்க கட்ட கேட்டார் அந்த மார்க்க கட்ட கேட்கும் பொழுது பாரதத்திலே தடை செய்யப்பட்ட அகமான காரியங்களிலே கலாச்சாரம் நிர்பந்தமான ஒரு நிலையை ஒரு ஆள் கலாச்சாரம் சொல்ற அது சுண்ணத்தான முறையில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் கேள்வி கேட்டார் இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏன்னா இது இல்லை அம்மா நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த வயது கேள்வி கேட்டு அவங்க தெளிவா சொல்லுவாங்க இந்த கேள்விக்கான பதிலை அவரே சொல்லுவாங்க மாமனார் சொல்லிட்டு சொன்னாங்களா கேட்டு அவங்க நீங்க அங்க போய் கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொன்னாங்கிறது எதை வெளியிட்டு வாங்க நீங்க அம்மாட்ட கேட்டு போயா அந்த பெண்மணி கேட்டு போய் அவங்க கேட்டாங்க இங்க இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அங்கிருந்து திரும்ப வந்து எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சாங்க போயிட்டு கட்ட வந்து திரும்பி வந்து அந்த நேரம் தான் செலவழித்திருக்காங்க அந்த அம்மா வந்து இப்ப பதில் சொல்லி கொடுத்தாங்க நிர்பந்தமான ஒரு நிலையிலே நலாசுர ஒரு நிலைக்கு வந்து சொன்னால் சுத்தத்தான இந்த நலா ஒரு மனித ஆசிரம் தான் கோபப்படாம அந்த பெண்மணி சுத்தமான நிலையில இருக்கும் பொழுது அந்த சுத்தமான நிலையில அந்த பெண்ணிடத்திலே நீடு கூடாமல் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நினைக்கிறேன் கோபம் என்றால் பெண்மணி சுத்தமா இருக்கணும் சுத்தமான அந்த காலகட்டத்தில் நீடு சொல்றாரு இப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு தராசு சொன்னால் தராசு சொல்ல வேண்டிய நிர்பந்தமான நிலை வரும் பொழுது அதையும் சுத்தத்தான நிலைமுறை நீங்கதான் என்று அந்த அம்மா சொல்லிவிடுகிறார் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் இப்பதான் மக்கள் இல்லை நாம இந்த சட்டங்களை பகிர்கிறவன் ஓய் பெற்று திரும்பி வரக்கூடிய இந்த நேரம் ஒரு விஷயத்தை கேட்டு மனதிலே பதிய வைத்து நம்மளை வந்து பதிவு செய்த
நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறை இந்த துறைதான் என்று சித்திரையாளர்களை கூட்டிய அந்த நிலை அந்த பெண்மணி வழியாகத்தான் எனக்கு கிடைத்தது என்று இமாமுல்லா. நான் நிச்சயமாக மாற்றத்தினுடைய சட்டவர்களாக என்னை ஆதரவுண்டான ஒரு நிலையை எனக்கு கூறியது ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணிதான் பெரிய சாதிதான் மற்ற கவனியா என்பது சாதாரண பெருமக்களெல்லாம் அப்படிப்பட்ட நாம் சாதாரணர்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதி ஒரு விண்ணத்தை கூட விட்டது அதே போல அவங்க தன்னுடைய குடும்பங்களோடு சேர்ந்து ஒரு நெல்லையை நடத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது பெண்மணி எனக்கு இருந்தார்களாம். அந்த பெண்மணிக்கு ஒரு பெண்மணி என்ற வார்த்தை இவருடைய காலத்தில் இருத்தி இவருடைய ஆரம்ப காலகட்டம் பெரிய மனிதன் 20 மாதம் வளர்க்குவதே இல்லை. எனக்காம் விவாதம் செய்கிறார். நாம் தான் அப்படி நிர்வாகம் அல்லாம மக்களே நான் அப்படி இதெல்லாம் நினைக்கிறது செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சொல்லை ஒரு வார்த்தையின் மீதே எனக்கு உதாரணம் அம்மா என்று நினைத்து மாமனார் அதற்கு பின்னால் 40 காலம் ஒருவருக்கு 40 காலம் அந்த பெண்களுடைய நினைவாளர்களுடைய இடத்திலே ஒரு உருட்டை உண்டாக்கிவிட்டார். நீ அம்மாவோட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்று உறவு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படிப்பட்ட செய்யவில்லை என்று தன்னைத்தானே உறவு பார்த்து அதற்கு பின்னால் மக்களுடைய நெருக்கத்தை அந்த சூழல் என்ற பட்சத்த தன்மையை நகரத்தை உண்டாக்கி கொண்டார்கள், அடிப்படுத்திக் கொண்டார்கள். அதற்கு அடித்தளமாக ஒரு பெண்மணி தான் பெண்மணி தான் பெரிய சாதியாக பட்சத்த திறமையாக 40 வருட வாழ்க்கையை பார்த்தோம். ஒருவருக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நடத்தி ஏற்படுத்திய ஒரு பெண்மணி தான். அதெல்லாம் ரொம்ப மாற்றம் எது பெண்மணி வழியாக நான் வாங்கினேன். ஒரு வயதான அம்மா ஒரு சின்ன வயசு 2 பேரும் இடத்திற்கே கேள்விக்கிறாங்க. அந்த அம்மா எனக்கே காட்டுறது எனக்கே சொல்றது இந்த சின்ன வயசு கேள்வி இவங்க இருந்து பார்த்துருந்தாங்க. அந்த காரியத்தை பார்த்துருந்தா ஏதோ ஒரு பொருள் பழக்கம் என்ன ஒரு செய்தி ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி எடுத்து ஒரு போய் கொடுத்தாங்க. அவசரமா இன்னும் ஒரு இல்லை, இது யாரும் தெரியல. அந்த ஆணையை ஒப்படைச்சிருக்கேன். அந்த ஒப்படைப்பு கட்டம் தனி கிடைப்பாங்க. ஒரு பொருட்களை கிளம்பிச்சுன்னா நம்ம மிசிலாக அதிக முடியாது. அதுக்குண்டான கட்டமே தனி கட்டம். அதை இடைமறிக்கத்தக்கான பொருளாக இருக்கும் பொழுது அந்த பொருளை அதை காணாக்கியவர் எந்த பகுதியிலே தேடுவாரோ அப்படிப்பட்ட இடங்களிலே அதை அறிவிப்பு செய்யும். கிட்டத்தட்ட ஒரு வருடமா இது சிக்கிற இந்த மாற்றத்தை அம்மாதான் சொன்னாங்க. நான் போயிருந்தேன், எட்டாம் போயிருந்தா எனக்கு தெரியாம இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு வருட இந்த காலத்திலே ஈடுபட செய்வதற்கும் அதற்கு யாருடையோ என்று புதிய நடவடிக்கை அறிவிப்பு செய்து அவர்களை சேர்த்து வைப்பதற்கு உண்டான ஒரு சிக்கலை என்னை மாற்றியும் அந்த அம்மாதான் சொன்னாங்க. அம்மாவுடைய அச்சத்திலே எழுதலாம் வாழ்க்கையிலே உலகத்திற்கே சிறந்த உதாரணமாக வாழ்க்கையை அதாவது ஒரு சட்டத்தை ஒரு ஆயுதத்திலிருந்து ஒரு அடியிலிருந்து ஒரு சட்டத்தை மாற்ற உருவாக்கியாளர் மாமனாருக்கு வரலாற்றை பார்க்கிறோம். நீங்கள் மதானிகளை பாடுவார்கள். அவ்விடத்தை கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அந்த முதலாவது மாற்றம் அந்த சட்டங்களுக்கு மாற்றம் விடைத்தக்கூடிய அளவுக்கு அதை விடை சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை இல்லை. இதுவரை உலகத்தில் ஏற்படாத எல்லாவற்றையும் அந்த தீவும் அல்லாஹ்வுடைய நேரத்தையும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு